வணக்கம் நேயர்களே, சத்தியம் டிவி எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு தொடர் நேரலைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது விஜய் வியூகம் வெற்றி வியூகமா வெற்றி யூகமா என்பது குறித்து ஒரு சிறப்பு நேரலையில் பார்க்க இருக்கிறோம். இதிலே பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள், குறிப்பாக விஜய் கூட இருப்பவர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது என்ற வகையில் உள்ள பல முக்கிய தகவல்களை தற்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த சிறப்பு நேரலையில் விஜய் என்ன செய்ய போகிறார், குறிப்பாக தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி ஃபயர் மோடில் இருக்கிறாராம் விஜய். தீயா இருக்கிறாராம் விஜய். தீயா வேலை செய்ய போகிறாரா இல்லையா என்பதை பார்க்க போகிறோம். எனவே ஃபயர் மோடில் இருக்கும் விஜய் நாளை செய்ய போவது என்ன, நாளை நடக்க போவது என்ன? தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் அவசர பொதுக்குழு நாளை மாமல்லபுரத்தில் கூடுகிறது. எனவே இந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போவதாக இருக்கிறது. என்ன முடிவுகள் எடுக்க போகிறார்கள்? கூட்டணி குறித்த முக்கிய முடிவு எடுக்க போகிறார்களா? தொண்டர்களுக்கு என்ன சொல்ல போகிறார்? அல்லது சிலர் பேசுவது போல டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு மீண்டும் நடிக்க போகிறாரா முழுமையாக என பல கேள்விகள் நம் முன் எழுகின்றன. ஆனால் உறுதியாக விஜய் அதிரடியாக பல முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்கப் போகிறார். என்ன செய்ய போகிறார் விஜய் என்பது குறித்து பல தகவல்கள் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அந்த தகவல்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். எனவே விஜயின் வியூகம் வெற்றி வியூகமா வெற்றி யூகமா பார்ப்போம். தன்னுடைய கட்சியை நிர்வகிப்பதற்கு நிர்வாகிகள் குழு எல்லாம் அமைத்து விட்டார். 28 பேர் கொண்ட நிர்வாகிகள் குழு எல்லாம் அமைத்து விட்டார். ஆனால் மிக முக்கியமாக தொண்டரணி என்று ஏற்கனவே ஒன்று இருக்கிறது. அந்த தொண்டரணி என்று ஏற்கனவே இருந்த ஒன்று, அதில் யார் இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் தற்போது அதை பலப்படுத்த போகிறார்கள். எனவே முதல் வரைகலையாக நாம் பார்க்க இருப்பது தொண்டரணியை வழிநடத்துவதற்காக ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார். ஒரு போலீஸ் குழுவே, கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் அணியே அதில் செயல்பட போகிறதாம். அந்த ஐஜி ரவிக்குமார், ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார், ஏடிஎஸ்பி அசோகன், டிஎஸ்பி சஃபியுல்லா போன்ற அதிகாரிகள், தமிழக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த குழு அமைக்கப்பட்டு தொகுதிக்கு 2 பேர், அந்த தொண்டர் அணியை நிர்வகிக்கக்கூடியது தொகுதிக்கு 2 பேர் என 468 பேர் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தலைமையில் இவர்களுக்கு வழிகாட்டல் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அவர்கள் அடிப்படையில் தான் இனி என்றால் கரூர் போன்ற இடங்களிலே நிறைய இடங்களில் அந்த தண்ணீர் கொடுக்கவில்லை, சாப்பாடு கொடுக்கவில்லை, மயக்கம் போட்டு விழுந்ததற்கு இவர்கள் யாரும் ஒழுங்காக நிர்வகிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் குறைபாடுகள் எல்லாம் இருந்தல்லவா, அதையெல்லாம் கலைப்பதற்காக தொண்டர் அணியை பலப்படுத்துகிறார் விஜய். இது மிக முக்கியமாக அவர் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறி வருகிறார் என்பதை காட்டுகிறது. எனவே டாடா பாய் பாய் சொல்ல போகிறார் என்பதெல்லாம் வெற்றி கதையாக கட்டுக்கதையாக மாறிவிட்டது. இனி முழு நேர அரசியல்வாதியாக விஜய் களமிறங்க போகிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதன் அடிப்படையில் தான் அவர் தொண்டர் அணியை பலப்படுத்துகிறார். 468 நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆனால் பல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அந்த அணியிலே இருந்து இது போன்ற கூட்டங்கள் நடைபெறும் போது கூட்டத்தை நிர்வகிப்பதற்காகவே இந்த தொண்டர் அணியை அவர் உருவாக்குகிறார். திமுகவிலே இளைஞர் அணி, மாணவர் அணி என்பது போல எல்லாம் இருக்கிறது அல்லவா, அது போன்று தொண்டர் அணி என்ற ஒரு அணியை இவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த அணி என்ன செய்ய போகிறது என்பது குறித்தும் அவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டல் கொடுக்க வேண்டும், இதுவரை பல அரசியல் கட்சிகளை பார்த்த போலீஸ் அதிகாரிகள் தலைமையிலே ஒரு வழிகாட்டல் குழு அமைத்து அந்த பணியை தொடங்கி இருக்கிறார் விஜய் என்பதுதான் தற்போது முக்கியமாக தகவல். அந்த கட்டிடம் மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இந்த அவசர பொதுக்குழு நடைபெற இருக்கிறது.